குருக்கள் அது செய்தால் குற்றமில்லை என்று சொல்வார்கள். அதான் இந்த சட்ட பயங்கரவாதிக்கும் இதுல பிரச்சனை. வேற யாராவது இதே இந்த பிரச்சனையை செய்திருந்தால் இது ஒரு பெரிய சட்ட பிரச்சனையாக உருவாக்கி அவர் இப்போது செயற்பட விடாமல் ஒரு வழக்கை அவருடைய ஒரு அடிவடியை கொண்டு ஒரு வழக்கை பதிவு செய்திருப்பார். ஆனால் இப்போது தான் அனைத்தையும் செய்வார். இது ஒரு சர்வதிகாரம், இது ஒரு இதைச்சதிகாரம் என்றுதான் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். இந்த இதைச்சதிகார போக்கு என்ன செய்யும் என்றால் இந்த கட்சியை அழிக்கும். அதாவது இலங்கை அரசு அல்லது இந்த சிங்கள பேரினவாதம் எதை விரும்புகிறதோ அதை அவர்கள் கச்சிதமாக செய்கிறார்கள். அதற்கான ஒரு கோடாரி காம்பாகத்தான் இங்கே தொழிற்படுகிறார். அதாவது இதே ஒரு நவீன ஹியூம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது பிரிட்டனால் அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி இந்திய காங்கிரசுடைய தலைவராக இருந்தார், முதலாவது தலைவராக இருந்தார். அப்படித்தான் இது ஒரு கியூமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கை என்பது தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருந்து கொண்டு, அதுவும் ஒரு சட்டத்தரணி, தன்னை அடிக்கடி இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற ஒரு நாமத்தை முன்னே போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு விளம்பரம் நடக்கும். அந்த விளம்பரத்துக்கு பின்னே இருக்கின்ற இந்த பிரபலமான சட்டத்தரணி தெரியாமல் இதையும் செய்ய மாட்டார். அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் இவ்வாறு பதிவு செய்வது, நான் தான் இந்த கட்சியின் செயலாளர், நான் தான் சர்வ வல்லமை படைத்தவன், அதாவது கட்சியிலே சர்வ வல்லமை படைத்த அதிகாரம் இந்த செயலாளருக்கு தான் இருக்கிறது. ஆகவே நான் தான் செயலாளர் என்ற அந்த இருமாப்போடு தான் தன்னை பதில் செயலாளர் என்று செயலாளர் என்று பதிவு செய்கிறார். இல்லாட்டி அவர் பதில் செயலாளர் என்று அவர் போடலாம். அவர் போடவே இல்லை. சத்தியலிங்கம் எழுதிய கடிதங்கள் அனைத்திலும் அவர் போட்டிருக்கிறார் பதில் செயலாளர் என்றே அவர் எழுதிய அவருடைய கையொப்பமிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இவ்வாறு செய்வது என்பது நான் தான் இதிலே இருக்கிறேன் என்பதுதான். இந்த உலகத்துக்கும் வேற யாரும் என்றால் இந்த எங்களோட முதியவர் சிவஞானம் ஐயா ஓடி என்று முதலாவது சொல்லியிருப்பார். அது அப்படி இல்லை என்று ஒரு நீண்ட பாணியிலே ஒரு தோம்பை இழுத்திருப்பார். ஆனால் அவரும் இப்ப மூச்சு விட மாட்டார். ஏனென்றால் அவரும் வீட்ட கட்டுப்பாடுல இருக்கிறார். அவர் இப்ப வீட்டு அடியாளா போனார். சிறியவருடைய அடியாள் தான் இப்ப பெரியவராயிருக்கிறார். அதான் இங்க பிரச்சனை. அப்ப இங்கே இவர்களுடைய இந்த கடிதங்கள், இவர் இப்போ இந்த கடிதம் எழுதுறதுல தொடங்கிவிட்டார். இவருடைய போராட்டம், இவருடைய அதிகாரம் இப்ப கடிதங்களே தொடங்கிவிட்டது. இப்போது ஸ்ரீதரனுக்கும் ஸ்ரீநேசனுக்கும் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன.